வணக்கம்ண்ணே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈர நேரத்தில் பச்சை புல் எப்படி கழிக்காமல் மேயுதுன்னு பாருங்க. மாடு எப்படி திங்கன்னு பாருங்க. இல்லைன்னா மேத்தட்டா மேய்ட்டு மேயாது அப்படிம்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் எப்படி வாய்ச்சுட்டா நிறையா மேயுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள். நம்ம கன்னியாடு வந்து எதையுமே கழிக்காது, நல்லாவே மேயும். நல்லாவே மேய்ஞ்சால் தான் ஈர நேரத்துக்கு பால் குட்டிக்கு ஈண்ட குட்டிக்கு குறையாமல் இருக்கும். 3 குட்டினாலும் நல்லா வளர்க்கும். அந்த எப்படி கடியாமல் மேயின்னு பாருங்கள். அது மாடு பாலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்கும், நல்லாவே குட்டி வளர்க்கும். நம்ம கன்னியாடு வேறு ஆடுனா கழிக்கும். இது பாருங்க கழிக்கவே செய்யாது. எந்த ஈரமாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் மழை வச்சா போதும் மேய்ஞ்சிரும். எப்படி திங்கன்னு பாருங்க. அள்ளி அள்ளி சேவு இந்த மாதிரி அப்படி தின்னாதான் என்றைக்கும் அது மெலியாது, வெயிட்டு குறையாது. நம்ம வளர்த்தா பண்ண முறையில் வளர்த்தாலுமே கழியாமல் தின்னா தானே வெயிட் குறையாமல் இருக்கும். என்ன இறனாலும் கழிக்காது. வாய்ச்சி விட்டால் மேயும். ஒரு அரை மணி நேரத்தில் மேய்ஞ்சிரும். தீவனம் போட்டோம்னா ஒரு நிமிஷம் தின்னு முடிச்சிடும். அப்படி தின்னா தான் மெலியாமல் இருக்கும். ஆடுமே நல்ல தெளிவாக இருக்கும். வெயிட் என்றைக்குமே குறையாது. அது ஈண்ட குட்டிக்கு எப்படி பால் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீள வளமாக இருக்குது. நம்ம ஆட்டை நம்ம கன்னியாட்டை நம்ம ஆடு அப்படி தான் செலெக்ஷன் பண்ணி வச்சுருப்போம். நல்லாவே தெளிவாகவே இருக்கும். மறியும் நல்லா வளர்க்கும். 3 குட்டி 4 குட்டி போட்டாலும் 3 குட்டி பால் நல்லாவே வளர்க்கும். அதனால் அது எப்படி மேயின்னு பார்த்தையில நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த கோடைக்கு மெலியாமல் இருக்கா, இறதுனா தானே மெலியாமல் இருக்கும். இற திங்க ஈரத்தில் திங்காட்ட மெலிஞ்சோவும் வெயிட்டு குறையாக இருக்கும். வெயிட்டு குறைஞ்சினா நமக்கு விற்க லாபம் கிடைக்காது. அதனால் நம்ம தாயாடை வளர்த்தோம்னா, நம்ம கன்னியாட்டை வளர்த்தோம்னா எந்த ஆடுமே இந்த ஆடு மாதிரி திங்காது. இந்த மாடு மாதிரி தழுவிக்கு வராது. எப்பவும் கோடைக்கு அடைக்கு எப்போனாலும் மழை வேஞ்சி வரைச்சாலும் புல்லையா எடுத்து அள்ளி போட்டாலும் எப்போ கொலையை கட்டினாலும் நல்லா வகுத்துக்கே திங்கும். எப்படி எவ்வளோ சூட்டாக மேயின்னு வருங்க. காய் சூட்டாக இருக்கும். அதனால் நம்ம கன்னியாடை வந்து இறைக்க பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா தின்னா தானே பால் நல்லாயிருக்கும். எப்படி திங்கின்னு பார்த்தீங்களா எவ்வளோ பால் இருக்குது. அப்போ தான் 3 மடினாலும் அசால்ட்டாக வளர்க்கும். வேறு ஆட்டையும் வளர்த்து பார்த்துட்டு போய் நீங்கள் எல்லா ஆடுமேவும் இந்த ஆடுக்கு பற்றி தான் இருக்கும். பால் நல்லாயிருக்கும், பாலிச்சரம். இது சின்ன பிள்ளைய குடித்தாலும் அதில் சத்தாகவே இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அரிசி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அரிசி வைக்கிறதுனால என்ன பயன் வந்து ஆடுகளுக்கு அப்படின்ற மட்டும் சொல்லுங்கள். அரிசி வைக்க பயப்படி தான் ரொம்ப தின்றுச்சுன்னா அது சாமைச்சு ஆடுக்கு இயற்கை ஆபத்தாயிரும். அதனால் அது அளவாக தான் வைக்கணும். அரிசியே இதெல்லாம் வேறு மேற்று எது வச்சாலும் கொஞ்சம் அளதான் வைக்கணும். கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் நல்லாவே பால் இருக்கும். ஆனால் அதை வச்சாலும் ஒரு நிமிட்டாக தான் வைக்கணும். அளவுக்கு மீறிச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால் மேத்தீவனம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மேத்தீவனம் போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லா இறதிங்கும், நல்லா பால் இருக்கும், குட்டி நல்லா வளர்க்கும். அந்த ஆடு மேனி விடாமல் தெளிவாக இருக்கும். அதனால் அடதீவனம் வச்சே ஆகணும். நம்ம சாயங்காலம் டெய்லி எப்படினாலும் அடதீவனம் வச்சுருவோம். எந்த மழை வந்தாலும் வச்சு விட்ருவோம். அதை வச்சா தான் நல்லா தெளிவாக இருக்கும். வெயிட்டு குறையாது, நல்லா பால் இருக்கும். அப்படின்னா தான் குட்டியை நல்லா வளர்க்கும். ஆடுமே நல்லா இருக்கும் வெயிட்டு குறையாமல். தாய் ஆடு நல்லா இருந்தால் தானே அதுக்கு பால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா பால் நல்லாயிருக்கும், வெயிட்டு குறையாமல் இருக்கும். தாய் ஆடும் மலியாது. அதனால் அடதீவனம் கண்டிப்பாக வச்சே ஆகணும். நம்மலாம் எப்போவும் அடத்தீவனம் வைப்போம். ஆனால் ஒரு டைம் சாயந்தரம் மட்டும். குட்டியெல்லாம் பாருங்கள், குராலெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டு பக்கம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பள்ளிப்பட குறாக கிடக்கு. அதனால் இன்னுமே வளரும் போது எவ்வளோ வேறு இருக்குன்னு இருக்குது. அதுவெல்லாம் கழிக்காமல் திங்க வச்சுட்டா அதனால் கழிக்காமல் திங்க விடணும். வேறு எதுனா தான் அது எதுனாலும் உடம்பு நல்லா மேலே வைக்கும், நல்லா வெயிட்டு போடும். என்ன இற போட்டாலும் கழிச்சின்னா வெயிட் ஏறாதுல. நம்ம எந்த இற போட்டாலும் கழியாமல் திங்கும். ஆனால் பார்த்தீங்களா அப்படி நம்ம சேவை தின்ன மாதிரி திங்கா நம்ம அள்ளி தின்ன மாதிரி திங்கும். அப்படின்னா தான் குட்டிக்கு பால் நல்லாவே இருக்கும். 3 குட்டி இதெல்லாம் அசால்ட்டாக வளர்க்கும். அதுக்கு தான் இந்த கன்னி ஆடுங்க. மிச்ச ஆட்டுக்கு இதுக்கு இதுதான் வித்தியாசமுங்க. கன்னியாட்டுக்கு பற்றி தான் எந்த ஆடினாலும் அப்படி கழியாமல் தின்னா தானே பிள்ளைகள் நம்ம மனுஷன் மாதிரி தானே கழியாமல் எத்தாச்சியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், கழிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். அந்த மாதிரி கழியாமல் சாப்பிட்டா தான் ரேட்டு கடுமையாக இருக்கும். பால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பால் கிடைச்சாலும் கிடைக்கும். கன்னி ஆடு இந்த மாதிரி ஆடு உங்களுக்கு கிடைக்காது. பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாகவே இருக்கும், சுத்தமாகவே மேயும். அதனால் நான் சொல்லுவேன். அதனால் நம்ம வளர்க்க ஆசைப்பட்டேன்னா நம்ம நல்லா நீட்டு பார்க்க நம்ம ஆடு கன்னியாடு எப்படி இருக்குன்னு வருங்க. இதை வாங்கி வளர்த்தேன்னா நமக்கு நல்லாவே நல்ல லாபம் கிடைக்கும். வெயிட் நல்லாவே போடும். வயசு நீ பண்ணையிலவே போடுவியா, திங்காது குறைச்சி தின்னுச்சுன்னா எப்படி வெயிட்டு போடும். இந்த மலைக்கு வெயிட்டு குறைஞ்சிருச்சு இல்லை மிளஞ்சிருச்சுன்னு அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆடை பொறுத்த அளவுக்கு கன்னியாடு எந்த மழை வாஞ்சாலும் அந்த அரை மணி நேரம் வச்சா போதும். காட்டை விட்டாலும் மேய்ஞ்சிட்டு போயிடும். வீட்டை அதே மாதிரி கொலா கட்டுவோம் போய் கொலையை நல்லாவே திங்கும். வெட்டி போடவா கழிக்கவா எதுவுமே செய்யாது. நம்ம மழை அதிகமாக வீட்டில் அவசி கொலை நாற்று ஒரு காஞ்ச நாற்று எல்லாமே கட்டுவோம். ஆனால் கழியாமல் திங்கும். எப்படி மேயின்னு நாற்று நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளோ அந்த குட்டி எவ்வளோ தெளிவாக நீட்டு போக்கு ஆடு எவ்வளோ இருக்குது. அது இப்படி கழியாமல் தின்னா தான் பால் நல்லாயிருக்கும். 3 குட்டினாலும் அசால்ட்டாக வளர்க்கும்.
நமக்கு மெயின் இல்லை ஈரத்துக்கு நல்லா மேயாட்டேன் கொஞ்சம் மெலிஞ்சிரும். நீங்களே சொல்லிப்பேன், அதனால் மெலிஞ்சிருச்சு இறதிங்க மாடக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கேன். நம்ம ஆடு கன்னியாட்டை பார்த்துக்கோங்க, எந்த ஈரமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது இறைய அசால்ட்டு அடித்து இருக்கும். அதனால் மெலியாமல் வீட்டுக்கு குறையாமல் எப்போவுமே இருக்கும். குட்டி நல்லாவே வளர்க்கும். பாலை பார்த்துக்கோங்க, பால் குறையாமல் இருக்கும். அது நல்லா மெலிஞ்சா தானே பால் நல்லாயிருக்கும். மெயினாக பால் அதெல்லாம் நம்ம கிடாயை பாருங்கள், இதெல்லாம் மேலே இன்னும் பல் போடலை. ஒரு வருஷத்துக்கு மேலே தாண்டினா தான் பல்லே ஓடும். இன்னும் ஒரு வருஷம் மேலே ஆகலை. அதனால் நம்மகிட்ட வேறு இருந்தால் தான் அவ்வளோ உயரம் தாயாட்டுக்கு பெரிய ஆடாக இருக்கணும். பெரிய கிடாய் முதல்ல இருக்கணும். அப்போனா தான் நல்லா இருக்கும். அதுக்கு பிறக்கிற குட்டி நல்லா தெளிவாகவே இருக்கும். வேறு நம்ம சின்ன கடாயை விட்டேன்னா அவ்வளோ தெளிவாக பிறக்காது. ஆடு நம்ம எவ்வளோ உயரமாக இருக்குமோ அது தக்கன கிடாயாக இருக்கணும் முதல்ல முக்கியம் காரணம். அப்படின்னா தான் அந்த குறா கட்டு நல்லா வாட்ட சாட்டமாக குட்டியை 2 மாதத்தில் அது நல்லாவே மீறிடும், வளர்ந்துடும். அது வளர்த்த நமக்கு லாபமே நல்லாயிருக்கும். அதனால் என்றைக்கு நம்ம ஆடு குட்டியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. பையன் எவ்வளோ நீட்டு போக்கா குட்டியை எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஈனும் போதே நல்லா குட்டியாக 10 நாள் குட்டி மாதிரி ஈனும். மிச்ச ஆட்டோட நீங்கள் சேலங்கருப்பு இந்த கொடியாடு எல்லாமே பார்த்துருப்பேன். இது எந்த குட்டியும் பாருங்கள், அதையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதையும் வளர்த்த அளவு இதையும் வளர்த்து பாருங்கள். எதையும் ரெண்டையும் எது நல்லாவே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கழிக்காமல் பால் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். வளர்த்து பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்மளாம் வளர்த்து பார்த்து தான் இது ரொம்ப வருஷம் வளர்க்கும். இதுதான் நல்லாவே இருக்குது, தெளிவாகவே இருக்கும். நம்ம அந்த மிச்ச ஆட்டோட இந்த போத ஆடு குட்டியெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டு போக்காக இருக்குது. ஆடு எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்க. முதல்ல கொடி ஆடுனா எவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கும். பார்த்தீங்களா மேது எவ்வளோ வாழிச்சு விட்டா மேது இந்த சூட்டு கிடைக்கணும் வாய்ச்சிட்டா. பிடிக்க நாய் மூஞ்சி பார்த்தா தெரியுதுங்காங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம சூட்டாகவே இருக்கும். நல்லாவே தெளிவாக ஆரோக்கியமாக மேயும். அப்படி மேயின்னு பார்த்தீங்களா, அப்படி மேய்ஞ்சால் தான் என்றைக்கு வெயிட் குறையாமல் நம்ம ஆடு என்றைக்கு ஒன்றுவோலாக இருக்கும். நம்ம இதுக்கு பூச்சி மருந்து கொடுப்போங்க. அந்த பூச்சிக்கு மருந்தையும் எண்ணெய் மருந்து கொடுப்போம். அதுக்கு பிறகு எப்படி மேயுது எப்படி இடம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது கொடுத்த விட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆடு. இதே மேயுதுன்னா இன்னமும் சுட்டாக மேயும். எவ்வளோக்கெவ்வளோ மேயுது எவ்வளோக்கெவ்வளோ இடம் எடுத்து கொடுத்தா அவ்வளோக்கெவ்வளோ ஆடு நல்லாயிருக்கும், குட்டி நல்லாயிருக்கும், நமக்கு லாபம் அதிகம் தரும். எப்படி பார்த்தீங்களா எல்லாருமே நல்லாவே இருக்கும். கன்னியாடுகள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்னடா கன்னியாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆனால் நாங்கள் வளர்க்குறது தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். கன்னியாடுகள் வந்து இவ்வளோ தூரம் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறவங்களுக்கு வந்து அதை பற்றி நல்லாவே தெரியுங்க. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் இந்த சைடு ஃபுல்லாக எல்லாருமே வந்து கன்னியாடுகள் தான் ரொம்ப வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆடும் பார்த்திங்கன்னா நம்ம ஆள் உயரம் வளர்கிறது கூட சான்ஸ் இருக்குது. நம்ம அது எந்திரிச்சு நிற்கும் போதே நம்ம ஆள் உயரமாக வந்து நல்லாவே தெரியுங்க. ஓகேங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க.